பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கு எபிசோட் எனக்கு தெரிஞ்ச திவ்யா சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சாண்ட்ரா அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக திவ்யா கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு. பட் ப்ளீஸ் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நடந்தது அவங்களோட ஃபேஸை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சாண்ட்ரா நல்லவளா கெட்டவளா இல்லை ஒரு துரோகியா அப்படின்றத அவங்களே காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் திவ்யா சப்போர்ட்டர்ஸ் வருத்தப்பட வேண்டாம். பட் நம்ம கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ மோசமாக எல்லார் முன்னாடியும் திவ்யா கிட்ட நடந்துக்கிட்டது. ஆனால் திவ்யா அது எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படுற எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நடக்காது. அங்கே எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பண்ணாங்களே, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே, திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வினோத் போனதுக்கு அப்புறம் அது ரம்யாவாகட்டும் இல்லை பிரவீன் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் போயிட்டாரு, இதுக்கு மேலே எங்கள் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான், நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரம்யா பிரவீன் ராஜ் இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு உடனே திவ்யாவோட ஹேட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா பிஆர் டீம் செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, திவ்யாவோட பிஆர் தான் வந்து பிரவீனையும் ரம்யாவும் உள்ளே அனுப்பி வினோத்தை தூண்டி விட்டு எடுக்க வச்சுட்டாங்களாம். இப்போ உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களாம். ஏண்டா ஓப்பனாவாடா அப்படி பண்ணுவாங்க? பிஆர் டீம் வேலை பார்த்தாலுமே இப்படி ஓப்பனாவாடா பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் இன்னைக்கு அதை ஒரு டாஸ்காக சேதுனா கொடுத்துருந்தார். அதாவது இப்போ இருக்கிற ஃபைனலிஸ்ட்டில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ரம்யா அவங்க அண்ணன் சபரிக்கு சொன்னாங்க, பிரவீன் ராஜ் அவங்க வந்துட்டு இவருக்கு விக்கல்ஸுக்கு சொன்னார், அண்டு வியானா வந்து அரோராக்கு சொன்னாங்க, கெமி வந்து திவ்யாவுக்கு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரும் சொன்னாங்க. அப்போ தான் சேதுனா கேட்டார், ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்னு சொன்ன நபர்களும் இருக்காங்க தானே திவ்யா அப்படின்னு கேட்கும்போது திவ்யா அந்த இடத்த ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. சார் இந்த வீட்டில் அப்படிதான் சார் நடக்கும், இப்போ ஒன்று பேசுவாங்க அப்புறம் பேசுவாங்க, எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று பேசுவாங்க சார், பரவாயில்ல சார் அப்படின்னாங்க. அப்போ சேதுனாவே அவங்க மெச்சூரிட்டியை பார்த்து பரவாயில்ல திவ்யா, ஏன்னா நம்ம திவ்யாவை எல்லாரும் எப்படி நரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டோன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கத்துற மாதிரி இருக்கும், மூஞ்சிக்கு நேரம் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்றனால அந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட், அந்த பொண்ணால் தோல்வியை ஏற்றுக்க முடியாது, உடனே அதை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது அந்த நெக்லஸ் டாஸ்க்கப்போ திவ்யா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்க. நைட்டு தூங்கவே இல்லை, நெக்லஸை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தூங்கலை. அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும், சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க, ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க. ஈவன் நைட்டு கூட அந்த ஜுவல்ஸை மாற்றலை. ஏன்னா 24 ஹார்ஸ் டாஸ்க் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு, இது 24 ஹார்ஸ் டாஸ்க் அப்படின்றனால ஈவன் அந்த ஜுவல்ஸை கூட கலட்டி வைக்காமல் தூங்குனாங்க. ஒரு நாள் தூங்குனாங்க, ஒரு நாள் தூங்காமல் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் கிச்சனுக்கு போய் சமைக்கவும் போயிட்டாங்க. ஸோ தன் வேலைகள் பார்த்துருக்காங்க, தன்னோட வீட்டு வேலை. ஏன்னா ஹவுஸ் டாஸ்க் அங்கே வந்து நம்ம வீட்டு வேலை செய்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டாஸ்க்கும் பண்ணியிருக்காங்க. வீக்லி டாஸ்க்கான அவங்களோட கேரக்டர் ரோலும் அவங்க பண்ணியிருக்காங்க, ஜுவல்லை பாதுகாத்துருக்காங்க. இப்படி தன் கூட இருந்து பார்த்த விக்கல்ஸ் தன்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலை. ஒருத்தர் கூட தன்னோட ஒர்க்கை பார்க்கலையா சொல்லலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஏன்னா யாருமே அதை மென்ஷன் கூட பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கனி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்களாம் மென்ஷன் பண்ணல. அண்ட் இவங்க ஏன் திவ்யா வந்து விக்கல்ஸை கேட்டாங்க அப்படின்னா விக்கல்ஸ் மேலே அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்த டைம் விக்கல்ஸ் அண்ட் திவ்யாக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. அந்த டாஸ்க்குக்காக அவர் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார். அப்போ திவ்யா அவரை நம்பிட்டாங்க. ஓகே அவர் நம்மளோட ஃப்ரெண்ட் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அவர் கூட ஜாலியாக பேசினாங்க. விக்கல்ஸும் இருந்துட்டு எங்கள் திவ்யா அவங்கள நான் இனிஷியலாக தப்பாக நினச்சிட்டாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த உரிமையில் தான் திவ்யா கேட்டிருப்பாங்க, நீங்கள் என் கூட இருந்து பார்த்தீங்க விக்கல்ஸ், நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டும் ஏன் என்னை பற்றி யாருமே சொல்லலை, என்னை ஏன் இந்த இடத்துல மூடி மறைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற ஏமாற்றம். அவங்களுக்கு ஒருத்தரை நம்பி ஏமாந்தாங்க. தன்னோட வேலை கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கேன், ஆனால் அதை மூடி மறைக்கிறாங்களேன்ற வருத்தத்தில் ஆதங்கத்தில் அன்னைக்கு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்தது அப்படி கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்கும். இங்கே ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, முதுகில் குத்துவாங்க. அது எனக்கு தெரிஞ்சது தான், பழகி போனது, அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு திவ்யா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணதை பார்க்கும்போது இதுதான் க்ரோத். ஏன்னா இனிஷியலாக வரும்போது திவ்யா அந்த முதல் வாரங்கள் அவங்க வந்து ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது அவங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஏன்னா கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இல்லையா, லைக் அந்த பிரியங்கா இவங்கெல்லாம் வந்திருக்கும் போது நைட் வந்து நம்ம டிஷ் கேட்போம், மேனேஜர் எழுந்திரிச்சு செய்கிறாங்களா, யாரை செய்ய வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால திவ்யா அந்த வேலையை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்தாங்க. அண்ட் காலையிலும் சரி அவங்க உடனே ஒர்க்குக்கு வந்துட்டாங்க, அவங்க மேனேஜராக இருந்தாங்க. அப்போ வித்தின் 5 மினிட்ஸில் அவங்க எல்லாரையும் வந்துட்டு ரெடியாக சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் திவ்யா அண்ட் துஷாருக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். 5 நிமிஷத்தில் எப்படி குளிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு துஷார் கத்தியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த சீன்லாம் நான் பார்க்கும்போது நானே அப்போ திவ்யா வந்து என்ன திவ்யா ஒரு விஷயம் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, 5 நிமிஷத்தில் வந்து எல்லாரையும் அசம்பிளாக சொல்கிறாங்க
சொல்கிறாங்க, எப்படி பண்ண முடியும், இப்படி தான் இந்த பொண்ணு கோவப்படுமா அப்படின்னு நானே சொன்னேன். ஸோ அந்த முதல் வாரத்தில் இருந்த திவ்யாக்கும் இன்னைக்கு தன்னோட முதுகலை குத்துறவங்களை கூட மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற திவ்யாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ திவ்யாவோட அந்த மெச்சூரிட்டி பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதனால தான் சேதுனாவே நாளைக்கு எனக்கு பஞ்சாயத்துனா நீ தான் வரணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சாண்ட்ரா சூனியக்காரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதான் இனிஷியல் டேஸ்லேருந்தே அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க அப்படின்னு. திவ்யா சாண்ட்ராக்கு வந்து ஒரு நல்ல அறிவு இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய பிக் பாஸ் பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட்லாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழப்ப ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. என்ன பண்ணணும்னு சாண்ட்ராக்கு தெரியல. அதாவது எல்லா சீசன்லையும் வந்துட்டு இந்த 1 vs ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு வந்தால் ஹிட் அடிக்கும், ஸோ நாமளே தனிமைப்படுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை எல்லாரு கூடயும் ஜெல்லாக நினச்சாங்க, இல்லை ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட போட்டு கொடுத்து சர்வைவ் ஆக நினச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதாவது சாண்ட்ரா அவங்களோட வர்ற கேமை நல்லா பண்ணியிருந்தாலே அவங்க உள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த பேனிக் அட்டாக் ட்ராமா, இன்னசென்ட் ட்ராமாலாம் நடித்தாங்க பார்த்தீங்களா. அதுவும் நம்மளோட இவர் கமருதீன்லாம் வந்து காலில் விழும்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் விட்டாங்க பாருங்க. எப்பா டேய், இப்படி ஒரு நாடகக்காரியாக இருந்திருக்காள் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஓவர் ஆக்டிங்னால தான் வெளியே போனாங்க. அண்ட் இப்போவும் தன்னோட தவிர ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. பிரஜின் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம், இன்னைக்கு சாண்ட்ரா வெளியே போனதுக்கும் திவ்யா தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த ஹெல்தி க்ரோசர் கிஃப்ட் கொடுக்குறாங்க திவ்யா. ஏன்னா அங்கேயும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க திவ்யா தான் இதை கொடுக்கணும் அப்படின்றதான் அனௌன்ஸ்மெண்ட் லெட்டர்லேயும் வந்திருந்தது. அதனால தான் திவ்யா கொடுத்துட்டு ஒரு ஹக் பண்ண போகிறாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில. அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒருத்தரை ஹக் பண்ண போகிறோம், இத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க, இத்தனை கோடி மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்போது நம்ம ஹக் பண்ண போகும்போது அவங்க இல்லைல்ல வேண்டாம் உன் ஹக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் ப்ளீஸ் எடிட்டர், நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் போட்டு அந்த சாண்ட்ராவோட ஒரிஜினாலிட்டியை நீங்கள் காமிச்சு கொடுத்ததுக்கு, ஏன்னா எனக்கு அது ரொம்ப பயமாக இருந்தது. எப்போதுமே சாண்ட்ராவை சேனல் காப்பாற்றும் அப்படின்றதுனால இதையும் அவங்க போடலை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி தான் பல நேரங்களில் திவ்யாவுக்கு ஹெவி கிளாப்ஸ் வருதான். அரோராக்கெலாம் இன்றைக்கி எத்தனை இடத்துல ஃபேக் கிளாப்ஸ் இருந்தது, மக்கள் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. யாருமே கைத்தட்டல, ஆனால் சவுண்டெல்லாம் வருது அரோரா எந்திரிக்கும் போது. விக்கல்ஸுக்காக அவர் நியாயம் பேசுறதுக்கு சேதுனா இறங்கி வந்து நியாயம் பேசுகிறார். ஆனால் திவ்யாவுக்கு கிளாப்ஸ் வந்தாலும் கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இதை கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா பல மக்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது, சாண்ட்ராவோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சாண்ட்ரா இங்கே வச்சு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு ஸ்டேஜில் போய் லவ் யூடா அப்படி இப்படின்னு நடித்தாங்க. நம்ம அந்த செகண்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க. அண்ட் அந்த இடத்துலையும் திவ்யாவுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியுது. அது அப்சராவாகட்டும், இல்லைனா கெமி, அப்புறம் வியானா, ரம்யா எல்லாரும் வந்து பேசினாங்க, உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இல்லை ஃபைன் நான் சில் தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி தப்பு பண்ணது நீ. ஒரு பொண்ணோட கேரக்டர் பற்றி அசிங்கமாக பேசின சாண்ட்ரா அவங்கள கூட அன்றைக்கி திவ்யா கேட்டுட்டாங்க. சரி இன்னைக்கு நீ போய் தொலைகிற, ஒரு சோஷியல் ஹக் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு உங்களை மன்னிச்சு அவங்க வந்து ஹக் பண்ண வராங்க. அப்போவும் இல்லை வேண்டாம் ஓகேடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க எனக்கு தலையில் பெரிய கொம்பு இருக்குன்னு நினைப்பா. ஏன்னா சாண்ட்ரா அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, யாருக்குமே அறிவில்லை, மூளை இல்லை, நமக்கு தான் மூளை கடவுள் நிறைய கொடுத்துருக்கார் அப்படின்ட்டு நினைப்பா. சாண்ட்ராக்கு ஒரு பிரச்சனை அப்படின் போது அடுத்த செகண்ட் நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க. ஆக்சுவலி ரெட் கார்டு ஒரு நபருக்கு தான் கொடுக்குறதா இருந்துச்சு. இவர் தான் சேதுனா தான் பேசி 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் சாண்ட்ராவோட ஏவியில் கூட அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க, அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரெட் கார்டு அப்படின்னு. ஆனால் திவ்யாவை மட்டும் சேனல் கண்டுக்கவே மாட்டீங்க இல்லையா. ஹோஸ்ட்டும் சரி அதை அவங்க மதிக்கவே மாட்டார். அவரே போய் இறங்கி திவ்யாவை புள்ளி பண்ணுவார். அண்ட் அந்த பொண்ணோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. உங்களை நம்பி தானே அந்த சேனலுக்குள்ளே வராங்க. ஓகே, பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஷோ, நமக்கு பாதுகாப்பு இருக்கும், நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க, 24/7 நம்மளை சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க நம்பி தானே வராங்க. அவங்களோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பிரஜின் அண்ட் திவ்யாவை சேர்த்து வச்சு சாண்ட்ரா பேசினாங்களே, அது எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. அட்லீஸ்ட் நீங்கள் இவருக்கு சொன்னீங்க இல்லையா, போன சீசனில் விஷால் இப்படி தான் சௌந்தர்யாவை பண்ணும்போது, விஷால் நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் உங்கள் மனசாரா மன்னிப்பு கேட்டுருங்க, உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஓகே நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லலைனாலும் ஓரளவுக்கு ஹிண்ட் கொடுத்து அதை மன்னிப்பு கேட்க வச்சிங்களே. அந்த மாதிரி கூட இதை பண்ணவே இல்லையே. பண்ணால் உங்கள் நண்பனோட ஒய்ஃபோட கேரக்டர் தெரிஞ்சிடும் இல்லையா. அப்படின்றனால இதெல்லாம் அவ்வளோ பெரிய துரோகம். ஸோ இதை தெரிஞ்சும் திவ்யா ஓகே எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, ஆனால் இவளுக்காக போய் நான் பச்சை மிளகா சாப்பிட்ருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா, என் முதுகில் குத்திட்டேன்னு. ஸோ அந்த கோபமும் சாண்ட்ராக்கு இருக்கிறனால தான் அவங்க வந்து இதுக்கு ஹக் பண்ண வரும்போது வேண்டாம் அப்படின்றாங்க. பட் ஒரு விஷயம் சாண்ட்ரா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த இடத்துல திவ்யாவை அசிங்கப்படுத்துகிறேன், அதுக்காக தான் நான் வந்து திவ்யா ஹக் கொடுக்கும்போது நான் கண்டுக்காமல் போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேலே மக்கள் பார்த்தா என்ன, அவங்க தான் வெளியே எவிக்ட் ஆகி போயிட்டாங்களே, மக்கள் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
திவ்யாவை பற்றியும் தெரியும் இல்லையா? நீங்கள் தவறு செஞ்சீங்க, அந்த தவறை உங்கள் மூஞ்சிக்கு நேராக கேட்டுட்டு அதை மறந்து கடந்து போன திவ்யா எங்கே இருக்காங்க? முதல் வாரத்தில் நீங்களா ஒரு விஷயத்த தப்பாக நினச்சி அந்த பொண்ணு மேலே ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு அதை மறுபடியும் எல்லாரையும் நம்ப வச்சு அழுது உங்கள் புருஷனையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆளும் வெளியே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, நீ நினைக்கிறது தப்பு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிக்கப்புறமும் மறுபடியும் அந்த பொண்ணு மேலே இவ்வளோ வன்மத்தை கக்குற அப்படின்னா நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எங்கள் பிரஜினுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது ஆனால் பிரஜின் முன்னேறவே முடியல அப்படின்னு. நீங்கள் ஏன் இவ்வளோ லூசராக இருக்கீங்க அப்படின்னா எப்போதுமே உங்கள் தவறை நீங்கள் உணரவே மாட்டீங்க. மற்றவங்க மேலே மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே என்னோட திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். பட் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காததுக்கு காரணம் கூட உங்களோட புத்தி. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் தவறை உங்களால் ஒத்துக்க முடியாது. அடுத்தவங்க மேலே ஒரு குறை சொல்லி அதை வச்சு பொல போட்டிட்டு இருக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனால தான் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அண்ட் மோரோவர் நீங்கள் என்ன சொல்வீங்க, எப்போதுமே சாண்ட்ரா சொல்கிற ஒரு விஷயம், நான் ட்வின்ஸ் குழந்தைங்களை பெற்று வளர்த்துருக்கேன். ஸோ அந்த குழந்தைங்கள எனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பொறுமை வந்துச்சு, இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு. உங்களுக்குலாம் ஒரு ஹேர் மெச்சூரிட்டி கூட கிடையாது. அப்படி இருந்திருந்தா நீங்கள் என்றைக்கோ இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சாரி கேட்டிருப்பீங்க. திவ்யா சாரி திவ்யா, நான் என் புருஷன் மேலே ஒரு பொசசிவில் உன்ட்ட பேசிட்டேன், ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு அந்த அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா இப்போவாச்சு வெளியே போகும்போதாவது இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இது வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு கேம் ஆடுறோம், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வன்மத்தை கக்குறோம், இதுக்கு மேலே நம்ம ரியல் லைஃப் வேறு அங்கே போக போகிறோம் அப்படின்னு உங்களால் அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியல அப்படின்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக வன்மமாக இருக்குது சாண்ட்ரா. உங்களுக்கு மெச்சூரிட்டின்றது சுத்தமாக கிடையாது. உங்களை விட சின்ன பொண்ணு திவ்யா, அவங்கக்கிட்ட இருக்க மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு கிடையாது. அண்ட் ரொம்ப நன்றி, இப்படி உங்களோட முகத்தை நீங்கள் காமிச்சிட்டு போய் திவ்யாவை இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்குறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க திவ்யா இதுக்காக வருத்தப்படுவாங்க, அப்படி கிடையாது. உங்களை திவ்யா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க இல்லையா, இந்த ஒரு மெச்சூரிட்டியை நீங்கள் திவ்யாவுக்கு வளர்த்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ராவோட பிஹேவியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.